அந்த பக்க போல வந்தாதான் இவங்களோட சேர்ந்தா மட்டும்தான் அவரோட வந்து 50% கூட 100% மாறும். விஜய்க்கு கொடுக்க தேவையில்ல, அவங்க இருக்கிற இடத்துல இருக்கட்டும். யாரு கூட வைக்கணும்னா ஏடிஎம்கே கூட வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அரசியலை பத்தி தெரியும். ஆனா விஜய்க்கே கொஞ்சம் அரசியல் தளபதி கூட்டணி வச்சா யார் கூட நினைச்சு வைப்பாரு? யாரு கூட வைக்கணும்னா ஏடிஎம்கே கூட வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அரசியலை பத்தி தெரியும். ஆனா விஜய்க்கே கொஞ்சம் அரசியலை பத்தி தெரியாது. அவங்களோட கூட்டணியா வந்தாருன்னா அவங்க தான் ஓட்டு பிடிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு பக்கபலம் வேணும்ல அவருக்கும். ஏன்னா அவருக்கு பக்கபலம் இப்போ வந்து புதுசா வர நீங்க சொல்றீங்க, அவருக்கு கொஞ்சம் பக்கபலம் தேவைப்படும். அந்த பக்கபலம் வந்தாதான் இவங்களோட சேர்ந்தா மட்டும்தான் அவரோட வந்து 50% கூட 100% மாறும். அவங்க தான் கெலிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா அவர் தான் 2026 அவர் தான் வரணும்னா முடிவு பண்ணாங்கன்னா ஏடிஎம் ஆட்சி முடியணும். அப்ப சிஎம் விஜய் வர மாட்டாரு இல்லையா? சிஎம்க்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்காண்ணே. ஓகே. ஏன்னா இப்பதான் 50% இதுல வந்தாருன்னா இதுல 50% மொத்தமும் சேர்ந்தா அவங்க சிஎம் வந்து ஆகணுமே. எல்லாமே முதலமைச்சர் விஜய் கொடுக்கலாமா? விஜய்க்கு கொடுக்க தேவையில்ல, அவங்க இருக்கிற இடத்துல இருக்கட்டும். இவங்களை வந்து பிடிச்சி அவங்க வந்து பேசி முடிச்சு எல்லாமே பண்ணாங்கன்னா சிஎம் அவர் தானே. அதாவது இளைய தளபதி விஜய் வந்து சினிமாவில் நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வந்து இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கணும் தான் வராரா விஜய் அவர்கள்? வேணாண்ணே. இப்ப நீங்க சொல்றது வந்து அப்படித்தானே இருக்கு. அப்படி வேணாம். அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கட்டும். ஆட்சி பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு 5%க்கு இந்த 5% 10% சேர மொத்தம் போது அவர் சிஎம் வந்துருவாரு, பெரிய ஆளா வந்துருவாரு. விஜய் வந்துருவாரு. நீங்க நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். இந்த ரெண்டு கட்சியுமே வேணாண்ணே. உண்மையாவே வேணாண்ணே. புது ஆட்சி வருது இல்லைண்ணே, விஜய் வர போறலண்ணே, அவர் நிக்கிறாண்ணே. உண்மை அதிமுக வேணா திமுக வேணா மாற்றம் கட்சியா வேணும். மாற்றம் எதுவா இருந்தாலும் அவர் வந்து புதுசா பண்ணா மாற்றம் வேணும்ண்ணே. ஏன் யாரு அந்த மாற்றம் யாரு வரும்? விஜயால மாற்றம் வரும். ஏன் அண்ணாமலை மேலயும் இல்ல சீமானன் மேலயும் வைக்க மாட்டீங்களா? அது யாரும் தேவையே கிடையாது. அவங்க வேற ஆளும் கிடையாது எங்களுக்கு. வேணா விடுவோம். கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. தயங்காம தைரியமா கியூட்டா அழகா பதில் சொன்னீங்க. தளபதி உங்களுடைய நம்பிக்கையோட வச்சிருக்கீங்க. ஓட்டு 20 60 சொல்லிருக்கீங்க. கன்ஃபார்மா உங்களுடைய மீனவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட் என் தளபதி இருப்பாருன்னு மீடியால வச்சு. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.